டிசம்பர் மாதம் 7ஆம் நாள். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். அமைதியின் தூதுவனே இறைவா, உம்மை ஆராதிக்கிறோம் தகப்பனே ராஜா. இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நாளின் எல்லா தேவைகளையும் எங்களுக்கு சந்தித்தவரே உம்மை ஆராதிக்கிறோம் தகப்பனே. ஆராதனைக்குரியவரே உம்மை நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஹாலே லூயா, ஹாலே லூயா, ஹாலே லூயா, ஹாலே லூயா. துதியின் மத்தியிலே வாசம் செய்கிறவரே உம்மை ஆராதிக்கிறோம் தகப்பனே. துதிக்கு பாத்திரரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. துதியில் மகிழ்வோரே உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி தகப்பனே ராஜா. இந்த நாளில் தகப்பனை ஒவ்வொரு நிமிடமும் தகப்பனுடைய எல்லா தேவைகளையும் சந்தித்தவரை, எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதித்தவரே அப்பா, எங்கள் குடும்பங்களை ஆசீர்வாதமாய் நடத்தினவரை உம்மை ஆராதிக்கிறோம் தகப்பனே ராஜா. இதோ இந்த வாரத்தின் முதல் நாளிலே தகப்பனே எங்களை காண செய்திரே தகப்பனே. அதிகாலையில் எங்களை தட்டி தட்டி எழுப்பி முடிய புதிய கிருபைகளால் ஒவ்வொரு நாளும் நிரப்புகிறவரை உம்மை ஆராதிக்கிறோம் தகப்பனே ராஜா. மனம் மாறுங்கள், ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என்றவரை உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம் தகப்பனே ராஜா. எங்கே என் நாமத்தினால் 2-3 பேர் கூடி ஜெபிக்கிறார்களோ அங்கே அவர்கள் மத்தியிலே நான் வாசமாய் இருப்பேன் என்றவரே அப்பா. எங்களை ஒரு குடும்பமாய் கூட்டி சேர்த்திருக்கிறீர் அப்பா. உமக்கு கொடான கொடி நன்றி தகப்பனே ராஜா. எங்களை பெயர் சொல்லி அழைத்தவரே உமக்கு நன்றி தகப்பனே ராஜா. ஆபிரகாமின் தேவனை, ஈசாக்கின் தேவனை, யாக்கோபின் தேவனை உம்மை ஆராதிக்கிறோம் தகப்பனே ராஜா. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரை உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. தாவீதின் திறவுகளை உடையவரே உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர், ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவருமாய் இருக்கிறவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்நாள் வரை நாங்கள் ஜீவனோடு இருப்பது முது கிருபை தகப்பனே ராஜா. எல்லாவித ஆபத்துக்கள் எங்களை தாங்கினவரை, தப்புவித்தவரே அப்பா. உமக்கு கொடான கொடி நன்றி தகப்பனே ராஜா. எங்கள் வீடுகளை சுற்றிலும் அப்பா இரத்த கோட்டைக்குள்ள, அக்கினி கோட்டைக்குள்ள, அன்பு கோட்டைக்குள்ள எங்களை மூடி மறைத்து முத்திரையிட்டு பாதுகாக்கிறவரே அப்பா. சாத்தான் கையில, மனிதர் கையில எங்களை விட்டு கொடுக்காதவரை உம்மை ஆராதிக்கிறோம் தகப்பனே ராஜா. நன்றி நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. சிங்க குட்டிகள் பட்டினியாய் கிடக்கும் கர்த்தரை தேடர்களுக்கு ஒரு குறைவும் வராது என்ற வாக்கு தத்தத்திற்கு ஏற்ப அப்பா இந்நாள் வரை எங்களுடைய குறைவுகள் எல்லாம் நிறைவாக்கி தகப்பனே ராஜா. எங்களுக்கு உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம் ஒவ்வொரு நாளும் கொடுக்கிறவரே அப்பா. உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம் தகப்பனே ராஜா. எங்களுக்கு விரோதமாக எழுகின்ற எல்லா சத்துடின் கிரிகளையும் முறியடிக்கிறவரை, என் நாமத்தினால் எதை கட்டணம் தருவேன் என்றவரை உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே ராஜா. உடைய வார்த்தைகளுக்காக நன்றி தகப்பனே ராஜா. அப்பா இதோ இந்த வாரத்தின் முதல் நாளிலே தகப்பனே, திருவருகை காலத்தின் 2வது ஞாயிற்றுக்கிழமையிலே தகப்பனே எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஆண்டவருக்காக வழி ஆயத்தமாக்குங்கள், அவருக்காக பாதியை செம்மையாக்குங்கள். மனிதர் அனைவரும் கடவுளரும் மீட்பை காண்பார் என்றவரை உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உங்களுக்காக, உமக்காக நாங்கள் எழுந்து ஒளிவீசி பிரகாசிக்க அப்பா. எங்கள் ஒவ்வொருவருக்குள்ள தடைகளை, பாவங்களை, குற்றங்களை எல்லாவற்றும் அப்பா அப்படி ஒரு ரத்தத்தை ஊற்றி எங்களை பரிசுத்தப்படுத்துங்க, பரிசுத்தப்படுத்துங்க தகப்பனே ராஜா. அப்பா விண்ணரசு நெருங்கி வந்து விட்டது, மனமாறுங்கள் என்று மனமாற்றத்திற்காக எங்களை அழைக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே ராஜா. மனமாற்றத்தின் ஆவி எங்களுக்குள்ள ஊற்றுங்க தகப்பனே ராஜா. திருமுழுக்கு யோவான் பாலினத்தில் வந்து மனம் மாறுங்கள், ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்து விட்டது என்று பறைசாற்றி வந்தாரே அப்பா. அவரை போல எங்களுக்குள்ள ஒரு தாழ்ச்சியை கொடுங்க தகப்பனே ராஜா. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி அப்பா, நன்றி அப்பா. அவரும் கூட தகப்பனே எனக்கு பின்னே வருகிறவர் தூய ஆவி என்னும் திருமுழுக்கால் ஞானஸ்தானம் கொடுப்பார் என்று அவரை தாழ்த்தி அப்பா தாழ்ச்சி எங்களுக்கு போதிக்கிறாரே தகப்பனே. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே ராஜா. அதே தாழ்ச்சி எங்களுக்குள்ள, எங்கள் குடும்பங்களுக்குள்ள அப்பா, எங்களுடைய சமூகத்துக்குள்ள அப்பா, எங்களுடைய உற்றார் உறவுகளுக்குள்ள, எங்களுக்குள்ள நீர் கொடுக்க பெறும் கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே ராஜா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி தகப்பனே. ஹாலே லூயா, ஆராதனைக்குரியவரே நன்றி, நன்றி, நன்றி அப்பா. நன்றி தகப்பனே ராஜா, நன்றி தகப்பனே. ஹாலே லூயா, ஹாலே லூயா, ஹாலே லூயா. ஆராதனைக்குரியவர் நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தரப்பா. நீர் பரிசுத்தரா இருப்பது போல எங்களை பரிசுத்தப்படுத்துங்க தகப்பனே. எங்கள் குடும்பங்களை தனித்தனியா என்னுடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே ராஜா. திருவருகை காலத்தில் அப்பா நாங்கள் நம்முடைய வருகைக்காக காத்திருக்கின்ற காலத்திலே தகப்பனே இந்த உலக பிரமாணங்களிலிருந்து நாங்கள் விடுதலை பெற அப்பா, பிறருக்கு முன்மாதிரியான வாழ்வு வாழ ஒவ்வொரு கிறிஸ்துவ குடும்பங்களை நம்முடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே ராஜா. எங்கள் குடும்பங்களில் ஒவ்வொருவரின் தனித்தனியாய் பெயர் பெயராய் உடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உடைய ரத்தத்தால முத்திரிடுங்க, எங்கள் பிள்ளைகளை முத்திரிடுங்க தகப்பனே ராஜா. அப்பா எங்களுடைய கணவர், எங்களுடைய பிள்ளைகளையும் அப்பா எங்களுடைய உற்றார் உணவுகளை முத்திரிடுங்க தகப்பனே ராஜா. நன்றி அப்பா. பாவத்திற்கு ஏதுவான சூழ்நிலை மாற்றுங்க தகப்பனே ராஜா.
அப்பா இதோ இந்த இணைப்பில் ஒவ்வொருவரும் அப்பா என்னென்ன தேவைகளுக்காக தகப்பனே உம்மிடம் மன்றாடி கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவருடைய தேவைகளையும் அப்பா அவருடைய பாதப்படியில வைக்கிறேன் தகப்பனே ராஜா. எல்லாவற்றையும் காண்கிறவர் தகப்பனே அப்பா. எண்ணங்களை மனிதர்களை நாம் எதற்கு முடிவு கூறுவர் நீர் மாத்திரம் தகப்பனே ராஜா. ஒவ்வொருடைய தேவையை சந்திக்கப்படுகிற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே ராஜா. வீட்டில் உள்ள அப்பா தகப்பனே கடன் பிரச்சனைகள் மாறணும் தகப்பனே ராஜா. நோய்கள் தீரணும் தகப்பனே ராஜா. மருத்துவருக்கெல்லாம் மருத்துவ நீர் தகப்பனே ராஜா. என்னென்ன நோயினால் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கலாம் மருத்துவமனையிலே அப்பா இன்றி ஆபரேஷன் செய்து விட்டு அப்பா அந்த வலியினாலும் வேதனாலும் அவதிப்படுகின்ற ஒவ்வொருவருடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே ராஜா. அப்பா என்ன நோய் என்று கூட தெரியாத அளவுக்கு அப்பா கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அப்பா மருத்துவர்களால் கைவிடப்பட்டு அப்பா இருக்கிற ஒவ்வொருவருடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஒரு வார்த்தை நீர் சொன்னால் போதும் தகப்பனே ராஜா. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று சொல்லுகிறப்பா. அப்பா நாங்கள் விசுவசிக்கிறோம் தகப்பனே ராஜா. என் தேவனால் கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை தகப்பனே ராஜா. அப்பா உம்மால் கூடும் தகப்பனே ராஜா. ஒரு வார்த்தை சொல்லுங்க அப்பா. அப்பா பாவத்தின் விளைவாக வந்த நோய்கள், சாபத்தின் விளைவாக வந்த நோய்கள் அப்பா, வழி வழியாய் வந்த நோய்கள் அப்பா இயேசுவின் நாமத்தினாலே மாறணும் தகப்பனே ராஜா. என் பிள்ளைகள் அப்பா போதைக்கு அடிமையா இருக்கிறார்களே, என் குடும்பத்தில் ஒரு வேலை வாய்ப்பு இல்லையே, என் பிள்ளைகளுக்கு திருமண வரன் அமையவில்லையே, என் பிள்ளைகளுக்கு இத்தனை வருடமாயும் திருமணமாகியும் குழந்தை பாக்கியம் இல்லையே என்று அப்பா கண்ணீரோடு வேதனையோடு துக்கங்களோடும் இருக்கிற ஒவ்வொருவருடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. இயேசுவே தாவீதின் மகனே இரக்கம் பாராட்டுங்க அப்பா. வேறு எங்க நாங்க செல்வோம் தகப்பனே ராஜா. வாழ்வுதரும் வார்த்தைகள் உம்மிடம் தானே உள்ளன தகப்பனே ராஜா. ஒவ்வொருடைய தேவனுடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருடைய கண்ணீரையும் களிப்பாக மாற்றுகிற தேவன் நீர் தகப்பனே ராஜா. என் தேவன் மெய்யான தேவன் தகப்பனே ராஜா. நன்றியப்பா நன்றியப்பா நன்றி தகப்பனே ராஜா. ஒவ்வொருடைய தேவனையும் சந்திக்கிற கிருபைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்பா எவ்வளவோ படிப்பு படித்து வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கிற ஒவ்வொரு இளையோர் இளம்பெண்களையும் உடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே தாவீதின் மகனே அப்பா அவர்களுக்கு ஏற்ற காலத்தில் ஏற்ற வேலை நீர் கொடுக்கப்பட்ட கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உமக்கு தெரியும் தகப்பனே ராஜா. யாருக்கு என தெரியும் நீர் அறிந்திருக்கிற தேவனா இருக்கிறீர் தகப்பனே ராஜா. ஒவ்வொருடைய தேவை சந்தித்து கொள்ளுங்க அப்பா. ஒவ்வொரு முதியோர்களையும் உடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம், சிறு பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே ராஜா. இந்த இரவு முழுவதும் தகப்பனே எனக்கு உறக்கம் வரவில்லையே, மாத்திரை சாப்பிட்டும் கூட என்னால் நிம்மதியான உறக்கம் உறங்க முடியவில்லை என்றப்பா எத்தனையோ பேர் கண்ணீரோடு வேதனையோடு இருக்கிறார்கள் தகப்பனே ராஜா. அவர்கள் ஒவ்வொருவருக்கும் தகப்பனே ராஜா அவர்கள் ஒரு சாட்சியா நிக்கணும் தகப்பனே. மாத்திரை இல்லாமல் நல்ல உறங்கினேன் என்றப்பா உங்களுடைய நாம மகிமை பெற அவர்கள் சாட்சியா நிக்கணும் தகப்பனே அப்பா. அப்படியா கூட அவர்களுக்கு நல்ல உறக்கத்தை கொடுங்க தகப்பனே ராஜா. மன நிம்மதியை கொடுங்க தகப்பனே ராஜா. கவலைகள் கண்ணீர்கள் மாறி அப்பா அவர்கள் நிம்மதியாய் உறங்கி அப்பா விடுகிற பொழுது நல்ல பொழுதாக விடிந்தது, நான் நல்ல முறையில் தூங்கினேன் என்று உங்களுக்கு சாட்சி சொல்ல பெறும் கிருபைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்கள் வீடுகளை சுற்றி ரத்தத்தால முத்திரிடுகிற ஆண்டவரை சமாதானத்தின் ஆவி எங்களுக்குள்ள கொடுங்க தகப்பனே ராஜா. அமைதியின் தூதுவனா எங்கள் ஒவ்வொருவருடைய குடும்பங்களை நீர் வாருங்க தகப்பனே. மூவரு தேவனாய் ஆட்சி செய்கிறவரே அப்பா அன்பின் பரலோக பிதாவே, கேட்க மறந்த காரியங்கள் எல்லாம் பெற்று கொடுங்க தகப்பனே ராஜா. யாருக்கெல்லாம் என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ ஒவ்வொருடைய தேவனுடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. எல்லா துதிகன மகிமையும் தேவாதி தேவனுக்கு செலுத்துகிறோம் தகப்பனே. நாங்கள் சிறுகணும், நீர் பெருகணும், உடைய நாம மகிமை அடையணும் அப்பா. இயேசுவின் நீங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, முது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. முது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்றி எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைகளுக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசீர் பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.